கேட்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து மீனா ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்து, மீனா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீ அதை வந்து கண்டிப்பா ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன விஷயங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க சொன்னா நான் என்ன தடுக்கவா போறேன்? சொல்லுங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல மீனா, எப்படியும் தலைவர் எலெக்ஷன்ல நீ ஜெயிக்க தான் போற. எனக்கு அந்த நம்பிக்கை கான்ஃபிடென்ட் இருக்கு. ஒருவேளை நீ ஜெயிக்க முடியாம போனா அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ண கூடாது. உன்னால எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட மீனா வந்து, ஏங்க, நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நிறைய பேர் பணத்துக்கு விலை போவாங்க. அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு கண்டிப்பா என்ன நல்லது நடந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா இருப்பேங்க. எனக்காகலாம் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணுவேன் நீங்க நினைக்கிறது தான் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்கன்றதுனாலதான் சிந்தாமணியை எதிர்க்கணுன்றதுக்காக தலைவர் எலெக்ஷன்ல நான் நிக்கிறதா முடிவு பண்ணேன். வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. இத கேட்ட முத்து, இந்த அளவுக்கு நீ தைரியமா இருக்கல்ல, எனக்கு அது போதும் மீனா. வேற எதுவும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. ஏங்க, இது எல்லாமே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எனக்கே கண்டிப்பா தெரியுங்க. நீங்க நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டலாம். நீங்க எந்த ஒரு ஃபீலும் பண்ணாதீங்க. இதுக்காகலாம் நீங்க வருத்தம் எல்லாம் படாதீங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. இதை கேட்டு முத்து வந்து சந்தோஷப்படுறாங்க. எங்க கடவுள் மேல ஒருத்தர் இருக்காருங்க. யாருக்கு நல்லது பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணுவாரு. இது நினைச்செல்லாம் நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்து கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு முத்துவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப நம்ம ரவி வந்து கேக்குறாங்க, ஏண்டா அண்ணிக்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? என்ன நடந்தாலும் அண்ணி பாசிட்டிவா நினைப்பாங்க, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் சின்னமலைக்கு எதிரா அண்ணி போட்டியிடுறாங்க. அது ரொம்ப பெரிய பல பரீட்சைதான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. கண்டிப்பா அண்ணி வின் பண்ணுவாங்க. அவங்க மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். அது இல்லாம அவங்க திட்டம் வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாமே நல்ல திட்டமா தான் இருக்கு. அதனாலதான் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மீனா கிட்ட பல முறை வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மீனா வந்து வின் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. வின் பண்ணாலும் அவ வருத்தப்பட மாட்டா, தோத்தாலும் அவ வருத்தப்பட மாட்டாடான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரி சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப நம்ம மீனா ஓட்டு போட போக போறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துல அண்ணாமலை வராங்க. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் எல்லாம் பண்றாங்க. இப்ப நம்ம மீனாவும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அத்தைன்னு சொல்லிட்டு வராங்க. எப்படியும் நீ அந்த சிந்தாமணிக்கு எதிராக தோக்கதான் போற. இதுக்கு எதுக்காக இப்படி வெட்டி வீராப்பெல்லாம் வேறன்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்றாங்க. அண்ணாமலைக்கு கோபம் வருது. விஜயா, அவன் ஒரு விஷயம் பண்றானா அது உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஒரு மாமியாரா உனக்கான மரியாதை அவ கொடுக்கும் போது அதுக்கான மரியாதைக்கு நீ என்ன சொல்லணும்? ரொம்ப நன்றி, நீ வந்து வின் பண்ணாலும் சரி வின் பண்ணா கட்டியும் சரி சந்தோஷமா இருன்னு சொல்லணும். அப்படி இல்லையா, உனக்கு அவளை வாழ்ந்துறது கூட பிடிக்கலையா, நல்லா இருன்னு ஒரு வார்த்தை சொல்றதுல உனக்கு என்ன ஆயிட்டு இருக்கோ, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ, இப்ப என்ன அவளை ஆசீர்வாதம் பண்ணணும் அவ்வளவுதானே? நான் ஏதோ உள்ளத சொன்னா கூட அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா சிந்தாமணி பத்தி எனக்கு நல்லா தெரியும். சிந்தாமணி எந்த அளவுக்கு பணம் வச்சுட்டு எப்படிப்பட்ட ஆளு. அவங்க கூட பிச்சைக்காரி போயிட்டு வின் பண்றதெல்லாம் சாத்தியமான்றாங்க. ஏமா, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கும் போது கண்டிப்பா அது சாத்தியம் இல்லதான். ஆனா மீனா மாதிரி நல்லவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்கம்மா. பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம மனுஷங்களோட நல்ல உள்ளத்துக்கும் அவங்க வந்தா நல்லது செய்வாங்கன்னு அவங்க ஒரு விஷயம் நினைச்சா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பா நல்லது நடக்கும், நடந்தே ஆகும்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணா என்ன ஆக போகுது? எதுவும் ஆக போறது கிடையாது. எல்லாம் நல்லதுக்கே நினைச்சு சந்தோஷமா இருக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட மீனா வந்து, அத்தை எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு என்ன தெரியாதாங்க? எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ள அத்தை நம்ம மேல ஒரு கியூரியாசிட்டில நல்லா இருன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அது மட்டும் இல்லாம மாமா கால்ல மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அத்தை கால்ல வந்து நான் விழாம இருந்திருந்தா இன்னும் ஜெயிக்கவே இல்லை.
அதுக்குள்ளே பாத்தீங்களா எந்த அளவுக்கு திமிருன்னு சொல்லிட்டு அத்தை வந்து பேசியிருப்பாங்க. அதனாலதான் விழுந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மருமகளா நினைக்கலன்னா என்ன? கண்டிப்பா நான் அவங்கள என்னுடைய மாமியாரா நினைக்கிறேன். அதனால ஆசீர்வாதம் வாங்கினதுல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரிதான் எனக்கு தோணுதுன்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இத கேட்டு முத்துவும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மீனா நடக்குமா இல்லையா இதெல்லாம் எதுவுமே தெரியாது. கண்டிப்பா உன்னையும் என்னையும் நம்ம அம்மா புரிஞ்சுகிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அது மட்டும் நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. உடனே அண்ணாமலை வந்து, இங்க பாருடா முத்து, நல்ல விஷயத்துக்கு போறீங்க. மனச சந்தோஷமா வச்சுட்டு போகணும். தேவையில்லாத நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு சந்தோஷமா போங்கடன்னு சொல்றாங்க. இத கேட்டு முத்துவும் வா மீனா போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி வந்து போறாங்க. சிந்தாமணியோட ஆளுங்க சிந்தாமணி பக்கமும் மீனாவோட ஆளுங்க மீனா பக்கமும் நின்றுட்டு இருக்காங்க. உடனே சிந்தாமணியோட அடியாள் வந்து, என்னக்கா மீனா பக்கம் கூட்டம் ரொம்பவே அள்ளுது. இந்த பக்கம் இருக்க கூட்டத்தோட அந்த பக்கம் இருக்க கூட்டம் அவ்வளவு அதிகமா இருக்கே. நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தோம், எவ்வளவு எல்லாம் பணத்தை இறைச்சோம். அப்படி இருந்தும் மீனா பக்கம் கூட்டம் அதிகமா இருக்கு. இங்க இருக்கவங்களை விட அந்த பக்கம் இருக்கவங்க ஒரு வேளை ஓட்டு போட்டா கண்டிப்பா அந்த பூக்காரி மீனா தான் ஜெயிப்பான்னு தோணுதுக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா என் வயித்துல புளிய கறக்குற மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் நடக்காது. நம்ம எல்லாருக்கும் நேர நேரா போய் எல்லா விஷயமும் நம்ம சொல்லியிருக்கோம்லன்னு சொல்லலோ. இல்லக்கா எனக்கு என்னவோ நிறைய பேர் உங்களுக்கு எதிரா இருக்காங்க. ஏன்னா கந்து வெட்டிக்கு பணம் வாங்கி அந்த வட்டியை வந்து அநியாய வட்டியா ரூபாய்க்கு மீட்டர் வட்டின்னு சொல்லிட்டு ரூபாய் 15, ரூபாய் 30 சொல்லிட்டு வட்டி வாங்கியிருக்கோம். இப்ப திடீர்னு புடவை கொடுத்து பணம் கொடுத்தா அவங்க ஓட்டெல்லாம் போடுவாங்களான்றாங்க. என்னடா இப்படி பேசுற? கடைசி நேரத்துல வந்து இப்படி சொல்றியன்றாங்க. இல்லக்கா உண்மை என்னவோ அதை நான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அடியால் வந்து சொல்றாங்க. இங்க பாருடா, என்ன ஆனாலும் சரி அந்த மீனா ஜெயிக்கவே கூடாது. நான் தான் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுன்றாங்க. பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிட்டேங்க்கா. ஒருவேளை நீங்க ஜெயிக்க முடியாம போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? தலைவி இருந்து அவன் என்னதான் கிழிப்பான்றத நானும் பாக்குறேன். அவ தலைவியா உட்காரவே கூடாது. அப்படி ஒருவேளை அவ ஜெயிச்சாலுமே அவனை வந்து நான் தலைவியா உட்கார விடவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி நான் தான் கடைசி வரைக்கும் தலைவியா இருக்கணும். எனக்கு கீழே தான்டா அந்த மீனாவே இருக்கணும்னு சொல்லிட்டு கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னவோக்கா நீ சொல்ற, ஆனா என்ன நடக்க போகுதோ தெரியல. மனசுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நீங்க வின் பண்றீங்களோ இல்லையோ எங்களுக்கு பயமா இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா முத்துன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம விஜயா வராங்க. விஜயா வந்ததும் சிந்தாமணி பார்த்து, என்ன சிந்தாமணி ஜெயிச்சிடுவீங்க தானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்டிப்பா மாஸ்டர் நான் தான் ஜெயிப்பேன், கவலைப்படாதீங்க. நான் மீனை ஜெயிக்கிறத பாக்குறதுக்காக வரல. எப்படியும் அவன் ஜெயிக்க மாட்டான்ற விஷயம் எனக்கு தெரியும். நீங்க எப்படி செலிப்ரேட் பண்றீங்களோ அதை பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும் மாஸ்டர். நான் கண்டிப்பா வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையா வந்து நம்ம சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து நம்ம மீனா வந்து ஓட்டு போடுறாங்க. கரெக்டா அதே டைம்ல சிந்தாமணி ஓட்டு போட வராங்க. என்ன நீ வந்து ஜெயிச்சிடுவன்ற நம்பிக்கை கான்பிடென்ட் உனக்கு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா எனக்கு இருக்கு. நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன். எனக்கு அந்த ஃபுல் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. ஓ உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்காது. இந்த சிந்தாமணி இருக்கிற வரைக்கும் நீ ஜெயிக்க மாட்டேன்றாங்க. அதையும் பார்க்கலாம். கெட்டவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் போட்டி. கெட்டவங்க ஜெயிக்கிறாங்களா நல்லவங்க ஜெயிக்கிறாங்களான்றத அப்புறம் பார்த்துக்கலாம். நீ என்ன அழிக்கணுன்றதுக்காக என்ன வேலையெல்லாம் பண்ணிருக்கேன்றது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். மக்களுக்கும் தெரியும். அவங்க முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப சிந்தாமணிக்கா அள்ளு விட்டுருது. என்ன இது இவ பக்கம் கூட்டமும் அதிகமா இருக்கு. திமுறா வேற பேசிட்டு போறேன். என்ன நம்ம ஒரு வேளை வின் பண்ண மாட்டோமா? என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரேகா கால் பண்றாங்க. என்னம்மா எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்ணு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் கூட்டம் அள்ளுது தெரியுமா? அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாரும் சொந்த பந்துன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் நின்றுட்டு இருக்கேன். இப்ப கூட நீ வரமாட்டியான்னு சொல்றாங்க. வந்தா மாட்டிப்பேனின்னு ரேகா சொன்னதும் என்ன சொல்ற புரியலன்றாங்க. இல்லம்மா நீ பண்ற எலெக்ஷன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் எப்படிப்பட்டவன் உனக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாம அப்பா வந்து முக்கியமான வேலையை எனக்கு ஒரு விஷயம் கொடுத்திருக்காரு. அதை பண்றதுக்காக நான் வெளியூர் வந்திருக்கேன். ஒரு வேலை இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் நின்றுப்பேமான்றாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ நீதி நேர்மை நியாயம் இருக்குவ. அதுக்கு ஆப்போசிட்டா நான் இருக்கிறதுனால என் பக்கம் நீ நின்றுக்க மாட்டேன்.
மா, உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் நான் கொடுக்குறேன். அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. என்ன நடந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்படாம சந்தோஷமா நீ இருக்கணும். என்ன நடந்தாலுமே நீ அதை பத்தி வரி பண்ணிக்காதன்றாங்க. என்ன அப்படின்னா நான் தோத்துடுவேன் நீ சொல்ல வரியா? இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். அப்படியே ஒருவேளை உனக்கு எதிரா இருக்கவங்க ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். யாரு இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சா அதை விட சந்தோஷம் என்ன இருக்க போகுது? நீ பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதோ, மத்தவங்க பணம் கொடுக்காம ஓட்டு வாங்குறது, இது எல்லாமே நல்லதா தான் இருக்குன்றாங்க. இங்க பாரு ரேகா, உன் நடவடிக்கையே சரியில்லை. எலெக்ஷன் பிஸில நானும் எதையும் கண்டுக்காம இருக்கேன். அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் உனக்குன்னு சொல்லிட்டு ரேகா போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ரேகாவுக்கு திரும்ப சத்யா கால் பண்றாங்க. ரேகா, எங்க இருக்க? நாங்க ஃபேமிலி இங்க இருக்கோம். என் அக்கா எலெக்ஷன்ல வின் பண்ண போறாங்க. அதை செலிப்ரேட் பண்றதுக்கு நீ வரணும் இல்லைன்றாங்க. கண்டிப்பா சத்யா, நான் வந்திருந்தா அங்க வேற லெவல்ல ரொம்பவே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருப்போம். ஆனா அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்காரு. அதனால நான் வெளியூர்ல இருக்கேன்றாங்க. நீ போன விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே. அங்கிள் கால் பண்ணி இங்கதான் இருக்கோன்ற மாதிரி சொன்னாங்க. நீ வீட்டுல தான் இருக்கிறதா சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, சடனா தான் வேலை கொடுத்தாங்கன்றாங்க. அப்படியா, சரி. ஒரு வேலை உன் அக்கா வின் பண்ணா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சரியான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இப்ப ரேகா ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. சத்யா மேல நான் உயிரா இருக்கேன். ஒருவேளை நான் தான் சின்னமணியோட பொண்ணுன்ற விஷயம் மட்டும் அங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா சத்யா என்னைய கண்டிப்பா சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, எனக்கு மேரேஜ் நடக்கிற வரையுமாவது நான் சிந்தாமணியோட பொண்ணுன்ற விஷயத்த தெரியப்படுத்தவே கூடாது. இந்த எலெக்ஷன் முடியட்டும், சத்யா கிட்ட கல்யாண விஷயத்த பத்தி பேசிட வேண்டியதுதான். சிம்பிளானா கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசலாம். ஒருவேளை அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்னுடைய கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இப்ப ரேகா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எலெக்ஷன் பூத்ல இப்ப ஓட்டு ஒவ்வொன்றா எண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா மீனாவுக்கு அதிகமாகவும், ஒரு பக்கம் சிந்தாமணிக்கு கம்மியாகவும் ஒரு முறை வருது. திடீர்னு பார்த்தா சிந்தாமணிக்கு அதிகமாகவும் மீனாவுக்கு கம்மியாகவும் வருது. மீனா டென்ஷனா இருக்காங்க. முத்து மீனாவோட கையை பிடிச்சிட்டு, உனக்கு நான் நேற்று என்ன விஷயம் சொன்னேன் மீனா? எது எது நடந்தாலும் நல்லதுக்கு. என்ன நடந்தாலும் அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்ட வேலை என்னவோ அதை பார்க்கணும், புரியுதா? எதை நினைச்ச நீ வருத்தப்படக்கூடாது. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். கண்டிப்பா கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. அவர் கண்டிப்பா உன்னை தோக்க விட மாட்டாரு. நியாயத்துக்கு கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது கேட்ட மீனா, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் சின்னமணி யோசிக்கிறது, அவன் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. வேற ஒன்றும் கிடையாதுன்றாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காது. எல்லாமே நல்லதா நடக்கும் நம்பு. எல்லாமே நல்லதா நடக்கும் மீனான்னு சொல்லிட்டு முத்து ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா இன்னும் 10 ஓட்டு தான் இருக்கு. அதை என்னன்னா யார் வின்னு யாரு லூசர்ன்றது தெரிஞ்சிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சிந்தாமணியோட ஓட்டு தான் பெருசா இருக்கு, அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சிந்தாமணி வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கரமா ஃபீல் ஆயிடுது. சிந்தாமணி வேற லெவல்ல கெத்தா பாத்தியா, நான் தான் வின் பண்ணேன். இந்த ஒட்டுமொத்த ஏரியாவிலையும் இந்த சிந்தாமணி எதிர்த்து நின்ற எல்லாருக்கும் மண்ணுதான் சொல்லிட்டு சிந்தாமணி ஓவரா ஆடிட்டு இருக்காங்க. இப்ப மீனாவுடைய நிலைமையை நினைச்சு முத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் மீனா என்ன செய்ய போறாங்க? சிந்தாமணி எதிர்த்து நிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.